சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வாரியார் தெருவைச் சேர்ந்தவர் முருகானந்தம், அவரது சகோதரர் பாண்டியன். இருவரும் நகைத்தொழில் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு பண்டிகைக்கும் வெள்ளியால் வித்தியாசமான பொருட்களை செய்வது இவர்களுக்கு வாடிக்கை. இந்த ஆண்டு தைப்பொங்கலுக்கு 12 கிராம் எடையில் வெள்ளியால் 2 பொங்கல் பானை, 2 கரண்டி, 2 அடுப்பு, 2 கரும்பு, 8 விறகுகள் உள்ளிட்ட பொருட்களை இருவரும் தங்களது மகள்களுக்கு பொங்கல் சீதனமாக வழங்கினர். நகைகளை கையால் செய்யும் தொழிலாளர்கள் நலிவடைந்து வருவதை சுட்டிக்காட்டவே இந்த முயற்சியில் தாங்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். 2 பேருமே நகை தொழில் செய்து வருகிறோம். நான் 13 வயசுல இருந்து இந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒவ்வொரு சிறப்பாக ஏதாச்சும் அந்த பண்டிகைக்கு தகுந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். ரம்ஜானுக்கு தாஜ்மஹால் செய்தேன். இந்த ரம்ஜானுக்கு தாஜ்மஹால் செய்தேன். அதுவும் வந்து சிறிய அளவில். மொத்தமே இது வந்து ஒரு மோதிர பாக்ஸு. இதனுடைய அளவு வந்து மொத்தமே வந்து 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் 3/4 இன்ச்சு சைஸ் தான் இது. இதனுடைய வெயிட் வந்து ஒரு 8 கிராம் இருக்கும். இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு சிறப்பாக வந்து என் மகளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது கடையில் வாங்கி கொடுத்தா அது ஒரு இதாக இருக்காது, சிறப்பாக இருக்காது. அப்படிங்கிறக்காண்டி நம்மளே மெனக்கிட்டு செய்யணும். ஏன்னா கைப்பொருள் எல்லாமே வந்து நலிவடைந்து வருது. அதனால் நம்ம கைப்பொருள் கையில் செய்கிற வேலையை வந்து மேம்படணும், அது சிறப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால நான் இதை வந்து கையிலேயே செஞ்சேன். இது வந்து டையி மிஷினோ எதுவுமே கிடையாது. இது வந்து சொந்த உழைப்பு, சொந்த முயற்சி, சொந்த இதனால உருவாக்கப்பட்டது. அதனால இது வந்து என் மகளுக்கு வந்து பொங்கலுடைய கொடுக்கறதுக்காண்டி. இதனுடைய இடம் வந்து 12 கிராம். இதனுடைய மொத்த இடம் வந்து 12 கிராம். கரும்பு 2 கரும்பு, 2 பானை, 2 கரண்டி, 2 அடுப்பு, 4 8 விறகு, எல்லாமே வெள்ளி, எல்லாமே சேர்த்து மொத்தமே 12 கிராம். இது என் மகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். என் மகளுக்கு பொங்கலுடைய பரிசு, பொங்கல் பரிசு. கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம செஞ்சு கொடுக்கறது நம்ம தொழிலையும் மேம்படுத்தும். இது பார்க்குறவருக்கு ஒரு கவரும்.